எல்லாம் 2 மடங்கு வச்சிருக்கிற யாக்கோபே தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தை பிடிச்சு விட மாட்டாருன்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. எனக்கு சில நேரம் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சீட் வீடு. காலையில் 10 மணிக்கு மேலே வீட்டில் இருக்க முடியாது, செபிக்க முடியல ஆண்டவரேன்னு கண்ணீர் வரும். இங்கே சர்ச்சைக்கு வந்து அதுக்கு மேலே ஜெபம் பண்ண முடியலையே ஆண்டவரே பகலில். இதெல்லாம் தேவன் பார்த்துட்டு ராஜாண்ண பாருங்க, அவங்களுடைய அண்ணன் வீட்டோட சாவியை கொடுத்துருக்குறாங்க, எப்போனாலும் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நல்ல வீட்டை கொடுத்துருக்குறாரு, வீட்டில் நல்ல செபிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாரு. ஏன் உங்களுக்கு செபிக்க முடியலன்னு தெரியல. ஆண்டவர் நம்மகிட்ட கஷ்டமாலாம் ஒன்றுமே கேட்கலங்க. இங்க இருந்து திருச்செந்தூருக்கு நடந்து போக சொல்றாரு, அவங்கள சபரிமலைக்கு நடந்து போக சொல்றாரு, அவங்கள கன்னத்துல ஈட்டியை குத்த சொல்றாரா, இடுப்புல ஈட்டியை குத்த சொல்றாரா, நாக்குல ஈட்டியை குத்த சொல்றாரா? 1 மணி நேரம் என்னோட விழித்திருக்க மாட்டாயான்னு கேட்கிறா. இது செய்ய முடியாது அவங்களால. எத்தனை நாள் இங்க வந்து நான் அழுதுருக்கிறேன் தெரியுமா? நேற்று கூட தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த சனிக்கிழமை எங்க சர்ச்சைக்கு வந்து செபிக்கலன்னா என் மனசு கேட்காது. அதனாலதான் ஆராதனை பிரசன்னமா இருக்குது. இவ்வளவு வெக்கையில இருந்து நான் செபிக்கிறேன்பா, சீக்கிரமா எனக்கு கட்டிடமான ஒரு ஆலயத்தை தாங்க ஆண்டவரே. கண்ணீரோடு எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு போறோமோ அதற்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இருக்கிற நாளை தயவாய் பயன்படுத்திக்கோங்க.